இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். எந்தவொரு சமூகமும் தங்களை சிறுபான்மையினராக கருத நான் இடமளிக்க மாட்டேன். திலித் ஜெயவீர உறுதி. செம்மணியில் அடுத்தடுத்து வெளிவரும் எண்புக்கூடுகள் 400 கடந்த எண்ணிக்கை. அனுர ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளதை ஊழல்வாதிகளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அமைச்சர் சுனில் தெரிவிப்பு. ஈழத்தமிழர் அரசியலமைப்பு பொதுக்கூட்டம் யாழில். ரயில் மோதி தந்தை மகன் உயிரிழப்பு. கந்தானையில் சம்பவம். மட்டுநகரில் மோட்டார் சைக்கிள் திருடிய திருடன் 5 மணித்தியாலத்தில் கைது. ஈரான் மீதான தடைகள் நீக்கம், நடைமுறைக்கு வரும் கட்டுப்பாடுகள். பேருந்து கட்டணம் திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காகவும் இளைஞர் யுவதிகளின் முன்னேற்றத்திற்காகவும் உண்மையானதும் நேர்மையானதுமான ஒரு சமூக ஒருமைப்பாடு அவசியமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர், டொலர்களை அடிப்படையாக கொண்ட கூட்டணிகளோ, அரசு சார்பற்ற நிறுவனங்களின் கூட்டணிகளோ அல்லது தேர்தல்களில் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக தற்காலிகமாக அமைக்கப்படும் கூட்டணிகளோ நாட்டுக்கு தேவையில்லை என்பதை வலியுறுத்தியுள்ளார். மாறாக மக்களின் உண்மையான தேவைகளை உணர்ந்த ஒரு சர்வஜன கூட்டணியே இன்றைய தேவையாகும் என குறிப்பிட்டார். சர்வஜன சக்தியின் அரசியல் கொள்கை பிரகடனத்திற்கு அமைய இந்நாட்டில் வாழும் எந்தவொரு சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் எவ்வித காரணத்திற்காகவும் தாங்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையினர் என்று நினைப்பதற்கு அல்லது தங்களை தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக கருதுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என தான் உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கையின் 30ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 11 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நேற்று வரையிலான அகழ்வு பணிகளின் போது 405 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 377 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 29ஆம் நாள் அகழ்வு பணிகள் கடந்த 19ஆம் திகதி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார புதைகுழி பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது அகழ்வின் பின்னரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் நிதிகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் புதைகுழி தொடர்பிலான நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். 1988 தொடக்கம் 1989 காலப்பகுதியில் இடம்பெற்ற கடுமையான அடக்குமுறைகளுக்கு பின்னர் சோசலிச மாணவர் சங்கத்தின் முதலாவது தேசிய அமைப்பாளராக பொறுப்பேற்று புதிய அரசியல் பயணத்தை வழிநடத்திய தோழர் அனுரகுமார் திசாநாயக்க இன்று நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளதை அளித்து வரும் ஊழல்வாதிகளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்துள்ளார். தேசிய மாணவர் வீரர் தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் 1988 தொடக்கம் 1989ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டவிழ்த்து விடப்பட்ட பாரிய அடக்குமுறைகளுக்கு முகம் கொடுத்து அதிலிருந்து தப்பி பிழைத்து கலனி பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்து அங்கு சோசலிச மாணவர் சங்கத்தை மீண்டும் கட்டியெழுப்பியவர் தோழர் அனுரகுமார் திசாநாயக்க ஆவார். அந்த அமைப்பின் முதலாவது தேசிய அமைப்பாளராக செயற்பட்ட அவரே இன்று இந்த நாட்டை ஆட்சி செய்யும் உங்களுக்கும் எனக்கும் நாம் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கும் உன்னத தலைவராக விளங்குகிறார். இதனை எண்ணி நாம் அனைவரும் பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்ள வேண்டும் என்று சுனில் ஹந்துனத்தி பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம், அக்கட்சியின் செயலாளர் சே கஜேந்திரன், சட்டத்தரணிகளான கலாநிதி குமார வடிவேல் குருபரன், கனகரத்தினம் சுகாஸ், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன், சமய தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கந்தானை பகுதியிலிருந்து ராகமை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை மற்றும் மகன் கந்தானை பேரளந்த ரயில் கடவையில் ரயில் மோதியதில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற மகன் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளின் பின் இருக்கையில் பயணித்த தந்தை மிக மோசமான நிலையில் ராகமை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு நகரில் பிரபலமான உணவகம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 6,77,000 ரூபாய் மோட்டார் சைக்கிள் ஒன்றை
நேற்று முன்தினம் சனிக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு திருடிச் சென்ற திருடன் ஒருவரை சிசிடிவி கேமரா மூலம் 5 மணித்தியாலத்தில் கைது செய்துள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த உணவகத்தில் கடமையாற்றும் முகாமையாளர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் புதிதாக வாங்கிய மோட்டார் சைக்கிளை சம்பவ தினமான நேற்று முன்தினம் உணவகத்தின் முன்னால் உள்ள வாகன திரைப்படத்தில் நிறுத்திவிட்டு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர் மதிய வேளையில் மோட்டார் சைக்கிளை பார்த்தபோது திருட்டு போயுள்ளது என தெரிய வந்துள்ளதை அடுத்து போலீசாருக்கு தெரியப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து மட்டு தலைமையக போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கஜநாயக்க தலைமையில் போலீஸ் சார்ஜன் இலகமே ரஹ்மான் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் உணவகத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள திருடனை அடையாளம் கண்டுகொண்ட போலீசார் குறித்த திருடனை மாலை 6 மணியளவில் கைது செய்ததுடன் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் மீட்டுள்ளனர். குறித்த திருடன் நகரில் சைக்கிள்களை திருடி வந்துள்ளதாகவும் ஏற்கனவே பல முன் குற்றம் கொண்டவர் எனவும் இவரை நீதிமன்றில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகளும் அவர்களுக்கு இடையேயான சமரச பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் மத்தியஸ்த குழுக்களும் நேற்று சுவிட்சர்லாந்தில் சந்தித்திருந்தனர். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வேன்ஸ் தலைமையிலான அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபாப் தலைமையிலான ஈரானிய பிரதிநிதிகள் குழுவும் இவர்களுடன் பாகிஸ்தான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மத்தியஸ்த குழுக்களும் சுவிட்சர்லாந்தின் பர்கன்ஸ்டாக் நகரை வந்தடைந்தனர். இருதரப்பினருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் நேற்று காலை தொடங்கும் என்று சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இந்த சந்திப்பில் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகள் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்துவதாக ஈரானும் அமெரிக்காவும் பிரகடனப்படுத்தியுள்ளதுடன் ஒருவருக்கொருவர் எதிராக போர் அல்லது இராணுவ நடவடிக்கைகளை தொடங்க மாட்டோம் என்றும் உறுதியளித்துள்ளன. இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டவுடன் அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை நீக்க தொடங்குவதுடன் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரும். அதற்கு பதிலாக ஈரான் அடுத்த 60 நாட்களுக்கு மட்டும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு எந்தவித கட்டணமுமின்றி சிறப்பு ஏற்பாடுகளை செய்யும். மேலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது முதல் பொருளாதார தடைகள் முழுமையாக நீக்கப்படும் வரை ஈரானின் மசகு எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் அதன் வழிப்பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான சிறப்பு தளர்வுகளை அமெரிக்கா வழங்கும். அத்துடன் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் நிதி மற்றும் சொத்துக்களை முழுமையாக பயன்படுத்துவதற்கு கிடைக்கச் செய்ய அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நடைமுறைக்கு வந்த போதும் பேச்சுவார்த்தைகளின் போது இந்த நிதியை விடுவிப்பது தொடர்பான நடைமுறைகளை இருதரப்பும் பரஸ்பரம் ஆலோசித்து முடிவு செய்யும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை 3ஆம் தேதி செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை சூத்திரம் மாத இறுதியில் முன்னெடுப்பதால் அதன் அடிப்படையிலேயே பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. எனினும் ஜூலை மாதத்தில் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் செய்யப்பட்டால் அதன் பின்னரோ அல்லது அதற்கு முன்னரோ டீசல் விலை குறைக்கப்படுமாயின் 6 மாதங்கள் வரை எவ்வித கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளப் போவதில்லை. ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் இறுதி வரையான காலப்பகுதி வரையில் தனியார் பேருந்து போக்குவரத்து துறை நாளொன்றுக்கு 25 ரூபாய் வீதம் 60 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தத்தில் டீசல் விலை குறையுமானால் பேருந்து கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் என எவ்வித உள்ளடக்கமும் இல்லை. இதுவரை புரிந்துணர்வின் அடிப்படையிலேயே அதனை செய்து வந்தோம். இனி அவ்வாறு செய்ய போவதில்லை. அது குறித்து எம்மீது வழக்கு தொடுக்கவும் முடியும் என கேமனு விஜயரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்தவொரு சமூகமும் தங்களை சிறுபான்மையினராக கருத நான் இடமளிக்க மாட்டேன். திலித் ஜெயவீர உறுதி. செம்மணியில் அடுத்தடுத்து வெளிவரும் எண்புக்கூடுகள் 400ஐ கடந்த எண்ணிக்கை. அனுர ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளதை ஊழல்வாதிகளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அமைச்சர் சுனில் தெரிவிப்பு. ஈழத்தமிழர் அரசியலமைப்பு பொதுக்கூட்டம் யாழில். ரயில் மோதி தந்தை மகன் உயிரிழப்பு. கந்தானையில் சம்பவம். மட்டுநகரில் மோட்டார் சைக்கிள் திருடிய திருடன் 5 மணித்தியாலத்தில் கைது. ஈரான் மீதான தடைகள் நீக்கம், நடைமுறைக்கு வரும் கட்டுப்பாடுகள். பேருந்து கட்டணம் திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.